உங்கள் ஸ்ரீநிதி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் தொக்கு தான் செய்ய போகிறோம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் பாருங்கள், 2 இலை பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கல்பாசி. நம்ம வந்து எண்ணெயில் போட்டுடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்ல பொன் வறுவலாக வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகா, அதையும் நம்ம வந்து போட்டுடலாம். தக்காளி நல்லா குழைய வதக்கிக்கலாம். நம்ம தக்காளி நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் உப்பு. கருவேப்பிலை, இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு 2மே சேர்த்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு வந்து தேங்காய் பத்தை, இதை வந்து நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அதில் வந்து ஊற்றிடலாம் மசாலாவில். இந்த மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. பச்சை வாசனை நல்லா போன பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், சிக்கன் குழம்பு மசாலாத்தூள், அப்புறம் இது பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள், இது வந்து கரம் மசாலாத்தூள். இதை நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம். நம்ம இதையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நீங்கள் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கிச்சு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிச்சு. நான் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதை நம்ம வந்து போட்டுடலாம் மசாலாவில். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சோம்ல, அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கேன். அந்த தண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நான் வந்து தொக்கு மாதிரி தான் செய்கிறேன், சப்பாத்திக்கோசம் தொக்கு மாதிரி தான் நான் செய்கிறேன். நான் உங்களுக்கு வேணால் இதில் வந்து உருளைக்கிழங்கு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லாயிருக்கும் இது நல்லா கொதி வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.